ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்கு செல்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ வந்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு குட்டி கதை. ஏன்னா விஜயை வந்து அவங்க பையன்ட்ட வந்து காட்டி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதை சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மீனாவும் இருக்காங்க. மீனா வந்து கை தட்டுறாங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா வந்து கை தட்டி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஒரு 5 லட்சம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி வந்து கேட்டோடனே பார்வதியும் அப்புறம் அந்த கூட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் போய் சேர்ந்து வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஏற்கனவே வந்து ரோஹினி ரொம்ப கெட்டவ தான், ஆனால் அவளுக்கு வந்து பணம் கொடுக்குற வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. உங்களோட விருப்பம் தான் பார்வதி, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் தான் கொடுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி மீனா இருக்கால, மீனா இருக்கும்போது அவள் கேரண்டி அவள் சரின்னு சொன்னால் நம்ம கொடுப்போம், இல்லைனா கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் ரோஹினி போய் ரோஹினி வந்துட்டு நான் மீனாட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. பேசணுன்னா நான் முத்துகிட்ட கேட்காம எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், அவர்கிட்ட நான் கேட்டுட்டு நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா. உடனே பாருந்துட்டு பணம் தாரேன், ஆனால் அதுக்கு மீனா தான் கேரண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து ரூமில் இருக்காங்க. ரூமில் இருக்கும்போது கிறிஸ் வந்துட்டு நம்ம முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பேச்சு போட்டி நடக்குது, அதில் வந்து பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு போட்டி தலைப்பு, அதுக்கான ஒரு ஐடியா வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து 2-3 ஐடியா வந்து கொடுக்காங்க. இந்த மாதிரி உண்மையாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பொய்யா இருந்தால் நம்மளுக்கு தூக்கம் வராது, நிம்மதியாகவே இருக்காது, டென்ஷன் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து வந்து நம்ம மீனாக்கு ஏற்ற மாதிரியே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மீனா வந்து ரோஹினி விஷயத்தை வந்து மறைச்சிருக்காங்களே, அதனால வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே எல்லாருமே படுத்துட்டாங்க. ஆனால் மீனாக்கு வந்து தூக்கமே வர முடியும், எப்படியா வந்து உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து கரண்ட் வேறு போயிடுச்சு, ஐயோ கரண்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி உட்காருனாங்க. உட்கார்ந்தவரை அவர் வெளியே எஞ்சி போயிட்டார். ஆனால் ரோஹினி டக்குன்னு வெளியே வரவும் இந்த மீனா வந்து எல்லா உண்மையை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், இந்த மாதிரி அப்படின்ற ரோஹினி பையன் தான் கிறிஸ் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையை வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னால் உங்கள்கிட்ட வந்து மறைக்காமல் இருக்க முடியல, ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து நான் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து இது கேட்டுறாங்க. ஐயோ ரோஹினி, ஐயோ மீனா உங்கள்கிட்டலாம் எந்த விஷயத்துமே சொல்லவே கூடாது மீனா, ஏன் மீனா இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படியாவது என்னை வந்து சாகடிக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாகரிக்கா வந்து கிச்சனுக்குள்ளே போய் கத்தி எடுத்துட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. உடனே முத்து வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே ரோஹினி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண கஷ்டத்தினால வந்து அழுகிறேன், மனோஜ் வரை இவ்வளோ பணம் வந்து கேட்குறாங்களா, அதனால தான் அழுதுட்டு இருக்கேன் அப்படி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்ருக்கோம். சரி இன்னும் அழுது என்ன முதல்ல நீங்கள் வந்து இதை யோசிச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம முத்து எப்போ மேலே சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலை வந்து விடிஞ்சோடனே நம்ம அருணாச்சலம் வந்து வைக்கல, பிறகு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்கிறாங்க. வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொத்தை ஒரு 4 பங்காக போடணும், என் பிள்ளைங்களுக்கு 3 பேத்துக்கும், அப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு போட்டு 4 பங்காக அந்த என்ன சொத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து மீனா வந்து அதெல்லாம் நீங்கள் தான் எங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து இதில் இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒன்றும் குடும்ப விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, இதில் 2 மருமகள், அவங்கள ஒப்பீனியன் வந்து அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து திட்டாங்க. சொல்லுதா ஓகே பை டாட்டா.